பாசு நீ ஒருத்தன் போதும் பாசு, நீ ஒருத்தன் போதும். விஜய வீதியில நிக்க வச்சு வெறுங்கைய நக்க விடுறதுக்கு நீ ஒருத்தன் போதும். எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு சின்ன தம்பி படத்துல ஒரு கேரக்டரை டைரக்டர் செதுக்கி இருப்பாப்புல இல்ல, அந்த கேரக்டர்ல வர்ற மாதிரியே ஒரு வேளை விஜய் ரோட்ல நின்று நான் தான் சிஎம்னு தெரிவாப்புல, விரைவில் தெரிவாப்புல. அப்படி தெரிகிறப்ப அதுக்கு வேற எவனும் கிரெடிட் எடுத்துக்க கூடாது. ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு மட்டும்தான், வேற எவனுக்கும் அந்த பெருமை சேரவே சேராது. உங்க எய்ம் என்ன அப்படின்னு இப்பதான் பாசு தெளிவா தெரியுது. என்ன ஒன்று சிபிஐ அவரை தூக்கி கொண்டு போய் உள்ள வைக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் மனநோய் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து அள்ளிட்டு போய் உள்ள கட்டி வைக்கணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தானே, அதானே? அதே தான். அநேகமா உங்க ஆசை கூடிய சீக்கிரம் ரொம்ப சிறப்பாக நிறைவேறும் நினைக்கிறேன். ஏன்னா அதை நோக்கித்தான் நீங்க அவரை தள்ளிக்கிட்டு இருக்கிய, நிறைவேறிடும். பார்ப்போமா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் டா கூத்தடி கோப்பி. ஏப்பா நெட்டமாடு, வாய் இருக்குன்றதுனால என்ன வேணாலும் பேசுவியா நீ? 7 அடியில ஒரு எருமை அது வெறுமையே பேசிக்க தெரியுது. எக்ஸிபிஷனுக்கு போக வேண்டியதெல்லாம் எலெக்ஷனுக்கு வந்தால் இப்படித்தான் இருக்கு. அது பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் படித்த மனுஷன், அந்த மனுஷன் இந்த நெட்ட மாடை யார் கூட தெரியுமா கம்பேர் பண்ணுறான்? இவரை பார்த்தா சேவ் பண்ண சேக்குவாரா மாதிரி தெரியுதான். யார் இந்த நெட்ட மாடை பார்த்தா? சேக்குவாரா மட்டும் இருந்திருந்தாப்புல ஆளுக்கு ஒரு செருப்பை கட்டியிருப்பாப்புல. இந்த செம்மா சொன்னவனுக்கும் விழுந்திருக்கும், யாரை சொன்னானோ அவனுக்கும் விழுந்திருக்கும். சேக்குவாரா அதுலேயும் நம்ம தான் கோவக்காரங்க. அவர் கியூபாக்காரரு. அவர் என்னன்னுவாப்புல தெரியுமா? கையில் எந்நேரமும் முதுகு சொறிகிற குச்சி மாதிரி ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாப்புல. எடுத்து சொன்ன வாயிலையே சொருகி புல்லட்டை வெளியில் தள்ளிடுவாப்புல. இல்லைப்பா, அதுதான் நடந்திருக்கு. எந்த ஆங்கிள் இதை பார்த்தா சேக்குவாரா மாதிரி உனக்கு தெரியுது? சேக்குவாரா ஒரு போராளி, இது ஒரு பெருச்சாளி. அதே சாதாரண பெருச்சாளியில் காவாலி பெருச்சாளி. யோசிச்சு பாருங்க. இதை கொண்டு போயிட்டு சேக்குவாரா நான் தெரியாம தான் கேட்குறேன், அவர் என்ன எங்கேயாச்சும் ஓடி போனாரா என்ன? யாரையா விட்டு கூட இருக்கிறவங்களாம் செத்து போனப்போ ஓடி போனாரா என்ன? எவன் செத்தாலும் முன்னாடி நின்று முதல்ல எண்ணெயை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள கொண்டுங்களாம் சொல்லிட்டு போனவர். எவனையும் அம்போடு விட்டுட்டு ஓடினவர் இல்லை. உங்கள் சேக்குவாரா 41 பேர் செத்தப்ப எந்த பிளைட்டை பிடிச்சி ஓடினாப்புல? பின்வாசல் வழியாக புடரில் அடிச்சுட்டு ஓடினாங்கப்பா. எவன் கண்ணுலையும் சிக்கிறாதியா ராசா, வெளியில் வந்துடாதியா, எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 41 பேரை கொண்டுட்டு ஓடினவங்க சேக்குவாராவான். அவங்க தான் சொல்கிறா பரவாயில்ல ரைட்டு. அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு வேறு வழியில் பேசித்தே ஆகணும்னு அவங்கள நிப்பாட்டியாச்சு, இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்போ இவங்க கையிலே மைக்கு கிடச்சப்போ இப்படி பேசுகிறாங்கன்னா, அந்த நெட்ட மாடு கையில் மைக்கு கிடச்சிச்சுன்னா அந்த நெட்ட மாடு என்னென்ன பேசியிருக்கான்? எவ்வளோ எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயத்த சொல்லிட வேண்டியது. எனக்கு தெரியாத, நானும் அவங்க கூட தான் வேலை பார்த்தேன், திமுக கூட அத்தனை வருஷமாக இருந்தேன், நான் அவங்களுக்கு எல்லாமே நான் தான் பண்ணேன், நான் இல்லைன்னா அவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா, நான் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணி கொடுத்து அவங்கள அதை ஸ்டாலின் சாரை சிஎம் ஆக்குனது நான் தான், நான் இல்லைன்னா அவர் அரசியலில் இருந்திருக்க மாட்டான்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையிலே அவர் பேசுகிறதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு என்ன தெரியுமா உண்மையிலே தோணுது? இந்த கவுண்டமணி எனக்கு காமெடி ஒன்று இருக்கும், அதில் கவுண்டமணி என்ன கட்டுனா ஒரு டீச்சரை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குறிக்கோளோட வாழ்வாப்புல. அப்படி இருக்கிறப்பத்தான் ஒரு அம்மா டெய்லி என்ன பண்ணும், ஸ்கூலுக்கு இந்த அது பேர் என்ன, இந்த கொடை கண்ணாடி எல்லாம் இந்த சைடு பேக்கு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த அம்மா மாட்டுக்கு பகுமானமாக கிளம்பி ஸ்கூலுக்குள்ளே போகும். கவுண்டமணி என்ன நினச்சிருவாப்புல, ஐயோ பெரிய வாத்தியார் போல், பயங்கரமான ஆளாக இருக்கும் போலையே, எப்படியாச்சும் இதை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம குறிக்கோளை அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சி அந்த அம்மா ஒரு நாள் உள்ளுக்குள்ளே போகிறத இவர் ஒளிஞ்சு நின்று பார்ப்பார். அந்த அம்மா நேராக கிளாஸ் ரூமுக்கு போகாமல் கக்கூஸ்க்கு போகும். அங்கே போயிட்டு எல்லாத்தையும் கலைச்சி வச்சுட்டு
க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எந்த மேக்கப்லேருந்து உள்ளே போச்சு அதே மேக்கப்பில் வெளியிடும். கவுண்டமணி என்ன அந்த நேரத்தில் ஒரு பார்வை பார்ப்பாரு. எனக்கு என்னமோ ஆதவ அர்ஜுனாவை பார்க்குறப்போ அப்படித்தான் தோணுது. அறிவாலயத்துக்குள்ளே போனேன், அறிவாலயத்தில் நான் தான் பண்ணேன், எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன், அவருக்காக வேலை செஞ்சேன். இப்போ எந்த ரேஞ்சுக்கு தெரியுமா அதை அவரை கம்பேர் பண்ணிக்கிறாப்புல. கலைஞர் எம்ஜிஆரை துரோகின்னு சொன்னதை இப்போ ஆதவ அர்ஜுனாவை திமுக அதான் எப்படி இவர் எம்ஜிஆராகவே இவர் நினச்சிட்டாப்புல. இப்போ அவர் நினச்சிட்டாப்புல சார், நான் சொல்லலை, அதை அவர் தான் சொன்னேன். அதில் எம்ஜிஆர் நினச்சா பரவாயில்ல, இந்த கட்சியிலேயே முதல்ல பெரிய மனுஷன் நான் தான், இந்த கட்சியில் அரசியல் தெரிஞ்சவன் நான் தான், எல்லாருக்கும் மேலே தைரியமானவன் நான் தான், எங்கள் தலைவரே எனக்கு கீழே தான். இதை நான் சொல்லலை, அவரே அந்த மேடையில் சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு, அங்கே ஒருத்தர் இருக்கான், யார் திமுககாரங்களாம் ஆதவ அர்ஜுனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களாம். அவங்க தான் உன்னைய பற்றி வாயவே துறக்க மாட்டேன்றாங்க. உன் தலைவனையே அந்த அவங்க ஒன்றும் பெருசாலாம் இது பண்ணிக்கல, அதை அவங்க ஃபீலே பண்ணிக்கல, வரட்டுன்னு இருக்காங்க. யார் 2 தொகுதியில் ஏன் 2 தொகுதியில் போட்டி போடுறாங்க? முதல்ல இந்த மாற்றம் முடிச்சிட. அவர் அவன் தலைவனுக்கு மேலே இருக்கான், அவனை எப்படியாச்சும் நம்ம தட்டி வைக்கணும், அவனை பயமுறுத்தணும். என் கூட போட்டி போடுறதா தான் அந்த உதயநிதிக்கு தைரியமாக இருந்தால் வந்து இங்கே வெள்ளி வாக்கத்தில் நிற்க வேண்டியதானே. சரி ஓத்துக்கிறேன், உதயநிதிக்கு தைரியம் இல்லைப்பா, உன் பேச்சுக்கே வந்துடுறேன். நீ தான் பெரிய பொறுப்பாச்சு, இல்லை தெரியாம நீங்கள் தான் பெரிய பொறுப்பாச்சு, உங்களுக்கு தான் தைரியமெல்லாம் அப்படியே அடைச்சிக்கிட்டு வெடிச்சுக்கிட்டு நிற்கிது, பல்லுன்னு ஊதி அப்படியே பெருசாக வச்சுருப்பா இல்லை, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி வச்சுருக்கீங்கள தைரியத்தை, நீங்கள் போய் நிற்க வேண்டியது. இன்னும் இதுக்கு கேன்சலேஷனுக்கு டைம் இருக்குது, நாமினேஷனுக்கு டைம் இருக்குது. எங்கே வில்லிவாக்கத்தை விட்டு நேராக சேப்பாக்கத்தில் போய் நில்லு வைப்போம். உனக்கு தான் தைரியம் ஜாஸ்தியாச்சு ராஜா, போய் நில்லு. உன்னை யார் வேண்டாம்னு இப்போ யாராவது தடுத்தாங்களான்னு? இல்லை சேப்பாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா நாமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஸ்டே வாங்கியிருக்காங்களான்னு? இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லி உண்மையிலே பயந்துட்டாங்கன்று. ஆனால் உதயநிதி பயந்து சாவுறாப்புல இப்போ ஆதவ அர்ஜுனா கூட போட்டி போடுறதுக்கு. ஆதவ அர்ஜுனா தைரியமாக சண்டை போட்டு சாவுற மனுஷன் தானே, போய் அங்கே சாக வேண்டியது தானே. எங்கே போனாலும் சாவு நிச்சயம். சேப்பாக்கத்தில் இருந்தாலும் சரி, வில்லிவாக்கத்தில் இருந்தாலும் சரி, முடிச்சு விட்டு 7 அடிக்கு வெட்டி வச்சிருக்கிறாங்க உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு. கண்டிப்பாக போட்டு அடக்கம் பண்ணி மலரை போட்டு மலர் வலையை வச்சு முடிச்சு விட்டுருவாயேன்னு வைங்க. ஆனால் பட் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் அந்த பேச்சு பேசுறதுக்காச்சும் போயிட்டு வைக்க போகிற. அதுக்கப்புறம் என்னது, இந்த சிசிடிவி ஆதாரம் தூக்கி காட்டாப்புல தூக்கிட்டோம் பார்த்தியா, அவங்க 30 நிமிஷத்தில் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி தூக்கிட்டோம் பார்த்தியா. வீசினவன் எவன்னே தெரியாது, எந்த நிலைமையில் வீசினாங்கன்றது தெரியாது. ஆனால் இது முழுக்க திமுக செஞ்ச சதி. எந்த நைட்டு பூரா கோபுரம் பார்த்தியான்னு இல்லை, அதில் தான் இந்த சீனை வச்சு. ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. அந்த பாட்டில் உடஞ்சி எவனா மண்டை சின்ன பிள்ளைய மேலே பட்டுருந்து என்ன பண்ணியிருப்ப? அவங்க போதையிலே செஞ்சாங்கன்னு வச்சுக்குவான். இனி ஏற்பாடு பண்ணது தானே. அது அவங்க இங்கே வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இங்கே இவர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல மேடையை போட்டி இப்படித்தான் வரும், போதையில பண்ணிட்டோம் சொல்லுவாங்க பாரு, நான் எடுத்து வச்சிருக்கேன். அது யார் தெரியுமா? தாவேக்க நிர்வாகிகள் இருக்க, அப்புக்குட்டியா ரித்விகா அவங்க பேர். நீ என்னென்ன செஞ்ச என்னென்ன அதை இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, உண்மையிலே நம்பியிருப்பாங்க. அன்னைக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு யாருக்கும் பெருசாக யோசிக்க தெரியாது, அந்த அளவுக்கு யாரும் சந்தேகப்படலாம் மாட்டாங்க, ஒரு எமோஷனல் இது. ஆனால் இன்னைக்கு நீ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீ இன்னும் எவ்வளோ தூரம் நீ இப்படி வளர்ந்தா பத்தாது தப்பி, இங்கே ஏதாச்சும் வளரணும் கூடவே சேர்ந்து. அடிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் நல்ல யோசனை ஐடியாவாக இருந்தால் அவங்ககிட்ட யார்கிட்டையாவது கேளு, எவன் இந்த யோசனையை கொடுத்தேன் உனக்கு? நீ ஒரு ஆளை காலி பண்ணுன்னு நினச்சா ஒன்னே ஒரு ஆள் காலி பண்ணுன்றதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்கேன். இன்னைக்கு கொண்டாந்து கொடுத்த சரி 1/2 மணி நேரத்தில் நீ இந்த வீடியோவை தூக்குனியில் சிசிடிவி ஃபுட்டேஜை கரூரில் அவ்வளோ நாளாக கதறிட்டு கிடந்தாங்க. இல்லை சிபிஐ போலீஸ் கேட்டப்போ கொடுக்க மாட்டேன்ட்டு, சிபிஐ கேட்டப்போ நிறையா அவங்ககிட்ட இது உரண்டை எழுத்திய வம்பு எழுத்திய அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிய, அன்னைக்கு அடித்து தள்ளி இருக்க வேண்டியது தானே, ஏன் பண்ணலை? நீ எடுத்து டெலீட் பண்ண சிசிடிவியெல்லாம் எடுத்து கொண்டாந்து மறுபடியும் உள்ளதுக்கு போட்டாங்கல்ல. அன்னைக்கு உன்னை கொண்டு இன்னும் எதுக்கு உங்களை இன்னும் விட்டு வச்சுருக்காங்கன்றது இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு கணிக்க முடியுதுன்னு வைங்க. பார்ப்போம், எலெக்ஷன் அப்புறம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை எதுவும் நமக்கு இது வரல, இது நமக்கு பயன்படாது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் பையில தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா என்னன்றதுன்னு தெரியல. அந்த பேச்செல்லாம் தான் எதுக்கு நீ இந்த வாயை பேசிட்டு இருக்க, இதை பார்த்து சேக்கு வாரான்னு வேற சொல்லி திரிகிறாங்க. வெள்ளிவாக்கம் போயிட்டு ஓட்டு கேட்குறது, ஓட்டு கேட்குறப்ப எல்லார் வீட்லையும் ஸ்டிக்கரை ஒட்டி இருக்காங்க, மூஞ்சில சாணி அடித்த மாதிரி இருந்திருக்கு. நெசமா போயிட்டு அதை எப்படி இந்த ஒரு முறை ஓட்டு, அதாவது ஓட்டு கேட்குறது தப்பு இல்லை, ஒரு முறை போடுங்க, நீங்கள் நல்லா இருக்குன்னா போடுங்க. இந்த இடத்துல சீமானனை உண்மையிலே தூக்கி பேசணும்.
நீ நல்லா இருக்கணும்னு நினச்சீன்னா நீ எனக்கு ஓட்டு போடு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த செந்திலன்னு இந்த இதில் கரகாடகர படத்தில் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே, எந்நேரமும் அப்படியே இருப்பாங்க. இப்போ நான் திருந்திட்டேனே, நான் அதை சிந்திட்டேன்னா அப்படி வாய்ப்பு கேட்குறது, அதை விட கொடூரமாக இறங்கி வாய்ப்பு கேட்டுட்டு இருக்காங்க. நல்லது பண்ணுவான் செய்வான், என்ன நீ பண்ணுவா அதை சொல்லு. அதை தொகுதிக்குன்னு சொல்லி இறங்கி போய் பேசுனிய, அந்த தொகுதியில் இறங்கி போய் பேசுனா அந்த தொகுதிக்கு நீ என்ன செஞ்சிருப்ப? இதுவரை ஏன் அந்த தொகுதிக்கு அவர் வந்தாருன்னா, விளிம்பு நிலை மக்கள் 150 கோடி ரூபா வச்சிருக்கேன்னு நீ தான் சொல்ற, நான் சொல்லலை. இந்த 150 கோடி ரூபாய் இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக நீ என்னத்தை இது வரைக்கும் எடுத்து இறச்சிருக்க சொல்லு பார்ப்போம். ஏதாச்சும் இது வரைக்கும் உன் கையிலேருந்து காசு போட்டு ஒன்றும் இல்லை. கபடி பிளேயர் ஒரு அம்மா, ஒரு குழந்தை, அந்த குழந்தை கஷ்டப்பட்டு போச்சு. உண்மையில அதை யாருமே கவனிக்கல, அரசாங்கம் மட்டும்தான் கவனிச்சு, யாருமே கவனிக்கல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. நீ அந்த பிள்ளையை தான் தேர்ந்தெடுக்கன்ற அவசியம்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் நீ ஒரு பிளேயர்ன்றியல, ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, அந்த ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாட்டுக்கு உன்னோட சார்பாக இது வரைக்கும் அரசாங்கத்தை விட்டுருங்க. நம்மக்கிட்ட அதான் கையில் காசு இல்லை, நமக்கு பண்ண முடியலை, ஆசை மட்டும்தான் இருக்குது, மனசு மட்டும்தான் இருக்குன்னா பரவாயில்ல. உனக்கு தான் கையில் அமௌண்ட்டு சேர்ந்தாப்புல இருக்க, எவ்வளோ அடித்து சம்பாரிச்சிருக்கான், எவ்வளோ ஏமாற்றி இது வரைக்கும் சம்பாரிச்சிருக்கான். 15 வயசில் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நீ தான் சொன்ன 150 கோடி ரூபாய்க்கு என்னப்பா கணக்கு, உழைச்சி சம்பாரிச்சாம்பாங்க கேட்டா. இல்லைப்பா நான் சொல்லலை, அவர் தான் சொல்லுவாப்புல, நான் உழைச்சேன், அவர் சொல்லியிருக்கார். சரி, உழைச்சி சம்பாரிச்ச ஒரே மாதிரியே கஷ்டப்படுறவங்களுக்கு இது வரைக்கும் நீ என்ன பண்ண? அந்த 150 கோடியில் 1%, ஒரே 1%, ஒரு 1.5 கோடி ரூபா கொடுத்து, 1.5 கோடி கூட வேண்டாம், ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து யாராச்சும் இது வரைக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கியா? யாரையாச்சும் இது வரைக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கியா? எதுக்காச்சும் இது வரைக்கும் நல்லது செஞ்சிருக்கியா? தமிழ்நாடு என் ஊர், தமிழ்நாடு என் மக்கள், தமிழ் மக்கள் என் மக்கள் ஏமாந்துட்டாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை, எவ்வளோ பேசுனேன். இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்க? இங்கே உன்னை எம்எல்ஏ ஆக்கினாத்தான் நீ ஏதாச்சும் செய். அப்போலேருந்து அம்பேத்கரை படித்தேன்னு சொன்னில்ல, குறைஞ்சபட்சம் அம்பேத்கர் பேரை சொல்லி யாருக்காச்சும் ஏதாச்சும் செஞ்சிருக்கியா? வாய் இந்த வாய் தான் இல்லை. ஆனால் இது அப்படியே இருக்கணும், இந்த வாயில கொஞ்சம் கூட கம்மியாகிடக்கூடாது. இன்னும் எவ்வளோ வீரியமாக போகணுமோ அவ்வளோ வீரியமாக போங்க. 23 நாள் தான் அவங்க ஆட்டம், எண்ணி 23 நாள். மே 4, 5, 6 எப்போ தெரியல, எப்போ ரிசல்ட்டா மறந்துருச்சு. அன்னைக்கு நான் மறக்கலாம், இதை மட்டும் அன்னைக்கு என்ன, இது அந்த டேட்டை தான் நான் மறக்கலாம், இதை என்னைக்குவே மறக்க மாட்டேன். அன்னைக்கு அந்த தொகுதியில் நின்று அண்ணனோட ஆட்டத்தை நம்ம பார்க்குறோம். சரியா? ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்தா. நன்றி.